அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் மிகப்பெரிய பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இதற்கு முன்னதாக நடந்த தேர்தல்கள், தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறது. அப்படி தோல்வியை தழுவியிருந்த போதிலுமே அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என நிறைய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே பனையூர் அலுவலகத்தின் முன்பு கேட் வாசலிலேயே காத்து கொண்டிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அது அவருடைய சுய விருப்பம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்த போதிலுமே அதிமுகவில் இருந்து கொண்டு அந்த இயக்கத்தில் இணைந்ததுதான் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாகவும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடம்பூர் ராஜுக்கு எதிராக அதிமுக மூலமாக ஒட்டப்பட்ட போஸ்டர் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஒட்டாபிராபுரம், விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் தமிழக அரசே காவல்துறையை இவரை கைது செய்ய என தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கயத்தாறு கிரிதரை சாதி ரீதியாக அவதூறாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. இவன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என அச்சடிக்கப்பட்டு அனைத்து பதிலுமே போஸ்ட் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது நமது கடம்பூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்பது இருந்திருக்கும் போல அந்த பிரச்சனை என்பது தற்போது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அந்த நபர் போய் நேரடியாக பணத்தை கேட்கிறார். உடனே பணம் எல்லாம் தர முடியாது, நான் விஜயுடைய திரைப்படத்திற்கே விஜயவே என் வீட்டு வாசலில் காக்க வைத்தவன் நான், அதனால் உனக்கு பணம் தர முடியாது, நான் தற்போது ஆளும் கட்சியிலே இருக்கிறேன், என்னால் உனக்கு ₹1 பணம் தர முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக் கொள் என கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கயத்தாறு கிரிதரை சாதி ரீதியாக திட்டி அவதூறாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை வன்கொடுமை திட்டத்தின் கீழ் கைது செய்ய உங்களுக்கு திராணி இருக்கிறதா என தற்போது போஸ்டர் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருப்பது அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இப்ப கடம்பூர் ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். கடம்பூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே தமிழகத்துடைய தற்போதைய முதலமைச்சர் கூடிய விஜய் அவர்களை எவ்வளவு நேரம் காக்க வைத்தாரோ அதை விட அதிகமாகவே காக்க வைக்கப்பட்டுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்பொழுது அதிமுக தொண்டர்கள் கூட இந்த அசிங்கம் அவமானம் உங்களுக்கு தேவையா? அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்திலே செல்வாக்குடன் இருந்த நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இவ்வளவு நேரம் காத்து கொண்டு அந்த இயக்கத்தில் இணைவது உங்களுக்கு அவசியமா அப்படிங்கிற கூட கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது, தற்சமயம் கரைந்து கொண்டே வருகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.